அனைவருக்கும் வணக்கம். அழகான காளியம்மன் கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தையே இல்லை. அந்த மனவேதனையில் தினமும் காளியம்மன் கோவிலுக்கு சென்று மனம் உருகி வேண்டினாள். அம்மா, எனக்கு குழந்தை கூட வேண்டாம், பரவாயில்லை, என் மனவேதனையிலிருந்து என்னை காப்பாற்றினால் போதும் என்று கண்ணீரை விட்டு அழுதினாள். அவள் நம்பிக்கை ஏற்றவாறு காளியம்மன் கனவில் தோன்றி, மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை என்றென்றும் ஆசீர்வதிப்பேன் என்றார். அடுத்து சில மாதங்கள் கழித்து அந்த பெண்மணி கர்ப்பமான பிறகு வயிற்றில் இருக்கும் தன் குழந்தையிடம் சொன்னார், காளியம்மன் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாள் மகளே, பாதுகாப்பாள் மகளே என்று தட்டி கொண்டே சொன்னார். அவளுக்கு பிரசவ வலி வந்தது. அவளால் அந்த வலியை தாங்கவில்லை. ஆனால் அவள் கண்ணுக்கு மட்டும் காளியம்மன் புனிதமாக முகத்துடன் சிரித்து கொண்டு அவள் தலையை தட்டினார் காளியம்மன். அந்த நொடியில் வலி ஓடியது. அழகான குழந்தை பிறந்தது. காளியம்மனை பார்த்து சொன்னாள், அம்மா, நீ என்னுடன் இருந்தால் மட்டுமே போதும் என்றார். காளியம்மன் அதற்கு, உன் குழந்தையுடன் உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன் என்றார். இந்த கதையில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா,